அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு சொந்தங்களே, இன்றைய நாள் மிக்க மகிழ்ச்சியாக கழிந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம். என்னன்னா, இன்னைக்கு என்னுடைய சர்வீஸ் ஒரு 3 பேருக்கு கிடைச்சது. அதில் ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னால், இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிற அந்த குறைபாட்டை, இன்சுலின் குறைபாட்டுக்கு ஒரு முக்கிய புள்ளி என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அந்த முக்கிய புள்ளியை சுற்றி தான் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. அதனால அந்த முக்கிய புள்ளியிலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அந்த முக்கிய புள்ளி தான் உணவின் முறை. அந்த உணவின் முறையை சற்று மாற்றினா சுலபத்தில் அதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம், நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடலாம். அதாவது இன்சுலின் குறைபாட்டை நிவர்த்தி செஞ்சிடலாம். இன்னைக்கு என்னுடைய டாபிக் என்னன்னா, நேற்று குழந்தைகளுக்கு சாயந்தரமா ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு கொடுங்கன்னு சொன்னேன். எனக்கு காலையிலேருந்து ஒரு 7-8 கால்ஸ் வந்தது. எல்லாருமே, சார் நீங்கள் உங்களுடைய ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு, என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. அது நம்ம சாப்பிட்ற மாதிரி கொடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பழக்கணும், குழந்தைகளை பழக்கணும். எடுத்த உடனே அவனை இந்த உணவுக்கு மாறுன்னு சொன்னால் சற்று சிரமம். அதை மாற வைக்கிறதுக்கு சில ப்ரீகாஷனரி மெஷர்ஸ் சொல்லணும். அவங்களுக்கு இதை பற்றி நன்மைகளை சொல்லணும். முதல்ல கொஞ்சமாக கொடுக்கணும். எடுத்தோன்னு ஒரு கப்பு நிறைய கொடுத்து தின்னுனா மிரண்டு ஓடி போயிடும். ஸ்மால் கப், 2 ஸ்பூன், எங்கே சாப்பிடு அப்படின்னு ஒரு வாயில் ஊட்டி விட்டிங்கன்னா போதும். வாயில பட்டு உமிழ்நீரை கரைஞ்சி அந்த டேஸ்ட் அவன் மண்டையில போச்சுன்னா அடுத்த வாய் அவனே கேட்பான். நான் பல முறை பார்த்துருக்கேன். ஒண்ணுமே அறியாத குழந்தை ஒரு ஸ்பூனை கொண்டு போய் கிட்ட கொண்டு போனா ஆட்டோமேட்டிக்கா வாய் திறக்குது. காரணம் என்னன்னா, ஸ்பூன்ல இருக்க உணவினுடைய மனம் அதுக்கு போய் மூளைக்கு கமாண்ட் போய் வாய் திறக்குது. கடவுளோட மெக்கானிசம். அதே மாதிரி இந்த குழந்தைக்கு 1 ஸ்பூன் ஊட்டுங்க, 2 ஸ்பூன் ஊட்டுங்க. இன்னைக்கு அவங்களுக்குள்ள சத்தான ஆகாரம், சுலபமான ஆகாரம். 1, 2, 3 அவ்வளவுதான். 3 seconds to 5 secondsல ப்ரிப்பேர் பண்ணலாம். கப் எடுத்துங்க, ஒரு பவுல், அதாவது ஒரு 100 grams எடுத்துக்கங்க. அவல், கோதுமை அவல் எடுத்துங்க. தண்ணியில் நல்லா கழுவிட்டு 2 தடவை கழுவிட்டு லேசாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல அது பலன்னு ஆயிடும். வச்சுங்க. 2வது ஒரு 4 பேரிச்சம்பழம் எடுத்துங்க. அதை நல்ல பொடிப்பொடியாக கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டுருங்க. அப்புறம் 2 ஸ்பூன் துருவின தேங்காய், அதை எடுத்து மேலே போட்டு விட்ருங்க. அப்புறம் ஒரு கேரட், அதை சூவி அந்த பூவை மேலே போட்டு லைட்டாக ட்ரெஸ் பண்ணி விடுங்க. அதாவது கொஞ்சம் கலந்து விட்ருங்க. அதை மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த பேரிச்சம்பழத்தில் இருக்க சுவை கொஞ்சம் இறங்கும். ஒரு 5 நிமிடங்கள். அதை எடுத்து அந்த பையனுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து, தம்பி இதை சாப்பிட்பார், எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா பையன் சாப்பிடும். அடுத்த ஸ்பூன் அவனே கேட்பான். இதுல என்னன்னா, நம்மளுக்கு இந்த கோதுமை அவல்ல கார்போஹைட்ரேட் இருக்கு, கேரட்ல வைட்டமின் ஏ இருக்கு, அப்புறம் பேரிச்சம்பழத்துல வைட்டமின் ஏ இருக்கு, கண் நல்லா தெரிகிற அளவுக்கு சத்துக்கள் இருக்கு. அது போக 4வது தேங்காயில ஃபேட், நல்ல ஃபேட் இருக்கு. இது ஒரு உணவு. இந்த உணவை நீங்க ட்ரை பண்ணுங்க. தயவு செஞ்சு இன்னைக்கு டேட்டை போட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்க. 21/8/2025 இன்னைக்கு சார் இந்த டயட் பையனுக்கு சொல்லியிருக்காங்க, குறிச்சு வச்சுங்க. இது குழந்தைகளுக்கு. பெரியவங்களுக்கு நம்ம அந்த டயபெட்டிக் ரொம்ப என்ன சொல்ற ரிப்போர்ட் ஜாஸ்தி இருக்கவங்களுக்கு, அவங்களுக்கு ஈவினிங் கொடுக்கக்கூடியது 4 மணிக்கு நல்ல வேக வச்ச பயிறு, பாசி பயிறு கொடுங்க. நல்லா வேக வச்ச பாசி பயிறு. தயவு செஞ்சு அதில் உப்பெல்லாம் போடாதீங்க. அப்படியே வேக வச்சு அதை கொடுத்துருங்க. ஒரு கப்பில் போட்டு கொடுத்துருங்க. அதை வேக வைக்கிறதுல ஒரு கலை இருக்கு. அதை கஞ்சி மாதிரி வேக வச்சு குழஞ்சி அப்படியெல்லாம் பலன்னு இருக்கணும். பாதி வெந்து பாதி வேக. அவங்க சாப்பிடும்போது பல்லில் கடிப்படணும், பல் இருந்தால். அப்படி இல்லைன்னா கூட அவங்க மென்று சாப்பிட்ருவாங்க. பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, வேர்க்கடலை. வேர்க்கடலை நீங்கள் நான் பேக்கடு வேர்க்கடலை நிறைய இருக்கு. அதாவது நான் ஃப்ரைடு,
அந்த வேர்க்கடலை வாங்கிக்கோங்க. அதை நீங்கள் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. அதை வறுக்காத வேர்க்கடலை அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் தான், 3 ஸ்பூன், அது இட் வில் கம் அப் டு 50 to 60 grams, அது போதும். ஹை ப்ரோட்டீன் டயட். இது கூட a cup of water after 10 minutes. சாப்பிட்டதுக்கப்புறம், நல்லா மென்று சாப்பிட்டதுக்கப்புறம் ஆஃப்டர் 10 minutes இதை கொடுங்க. இந்த ப்ரோட்டீன் அவங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் டு கண்ட்ரோல் த சுகர். அதே மாதிரி நைட்டு டயட் அவங்களுக்கு வந்து ஒரு சப்பாத்தி, இல்லைன்னா ஒரு தோசை, இல்லைன்னா 2 இட்லி, அந்த மாதிரி ஐட்டமாக கொடுங்க. சப்பாத்திக்கு நீங்கள் என்ன சைட் டிஷ் கொடுக்குறீங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டால், சின்ன ஆனியன் இருக்குது, சின்ன வெங்காயம், அதை பொடியாக கட் பண்ணுங்கள். சின்ன ஆனியத்தில் வந்து உங்களுக்கு கல்லீரலுடைய பசியை தூண்டக்கூடிய சக்தி இருக்குது சின்ன ஆனியன். அதை அந்த சப்பாத்தி மேலே அப்படியே பண்ணி, ஒரு தக்காளி அதை அப்படியே நல்லா பொடியாக கட்டி அது மேலே போட்டுட்டு, கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் போட்டு அப்படியே விரவி கொடுத்தீங்கன்னா ரொம்ப மைல்டு டயட்டுங்க. வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது. இது சாப்பிட்டோன்னா இன்னொன்று சாப்பிடணும்னு அவர் மனசு சொல்லிச்சுன்னா கொடுக்காதீங்க. இதுதான் டயட். அப்படி இருந்து பசிச்சுதுன்னு சொன்னால் 2 மேரி பிஸ்கட், 1 டம்ளர் தண்ணீர், அவ்வளோதான். இந்த சப்பாத்திலேயே உங்களுக்கு எல்லா சத்தும் வந்துடுது. 2வது தக்காளியில் பொட்டாசியம் கண்டென்ட் அது நல்லா வந்துடுது. ஆனியனில் உங்களுக்கு வைட்டமின் ஏ இருக்குது. அதே சமயத்தில் பசியை தூண்டக்கூடிய மெலானின் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த சப்பாத்தி. சப்போஸ் எனக்கு சப்பாத்தி கொடுக்கல சார், அவருக்கு வெறும் தோசை கொடுக்குறேன்னா, நல்ல ஒரு தோசையுடைய சைஸ் பார்த்துங்க. 1 கரண்டி இல்லை 1.5 கரண்டி மாவு தான். நீங்கள் வாட்டுக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல் தோசை கொடுக்காதீங்க. 1 கரண்டி 1.5 கரண்டி நல்லா போய் அதை எண்ணெய் ஊற்றாமல் திருப்பி போட்டு கொடுத்துருங்க. அதுக்கு இதே மாதிரி ஆனியன், இதே மாதிரி தக்காளி வச்சு கொடுங்க. இல்லை அவர் சாப்பிட மாட்டேங்கிறாருன்னா கொஞ்சம் தக்காளி சட்னி காரம் கம்மியாக கொடுங்க. தக்காளி சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி காரம் கம்மியாக கொடுங்க. எக்காரணத்துக்கு கொண்டும் மிளகாய் நிறைய போடாதீங்க. மிளகாய் வந்து உள்ளே போய் உங்களுக்கு புண்ணை ஜாஸ்தி பண்ணும். அப்புறம் உள்ள ஏற்கனவே அமிலம் சுரந்துட்டு இருக்கும்போது இதுவும் போய் சுரக்க வச்சு இன்னும் தொந்தரவெல்லாம் கொடுக்கும். வெறும் தக்காளி, சால்ட்டு, பெப்பர், இல்லைன்னா தேங்காய் சட்னியில் ஒரு சின்ன வெங்காயம் போட்டு, கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு, கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டு ஒரு சின்ன சட்னி அரைச்சி கொடுங்க. மைல்டு டயட்டாக இருக்கணும். பிளண்ட் டயட்னு சொல்லுவாங்க, எந்த தொந்தரவும் பண்ணாத டயட். இல்லை சார், அவர் இட்லி சாப்பிட்னா 2 இட்லி கொடுங்க, 2 இட்லிக்கு இதே சைட் டிஷ் கொடுங்க. இன்னைக்கு உள்ளது. இதே சப்பாத்தியை இதே சைட் டிஷ்ஷாக நாளைக்கு கொடுத்தீங்கன்னா தட்டத்தோடு தூக்கி அடிப்பாங்க. நாளைக்கு உங்களுக்கு இதே மாதிரி டயட் ஒன்று கொடுக்குறேன். யூ மேக் நோட் ஆஃப் இட். என்கிட்ட வர்றவங்ககிட்ட நான் டயட் சார்ட்னு கொடுத்துட்றேன். நல்லா ஃபுல்லாக ஒரு சார்ட் கொடுத்துட்றேன். அந்த சார்ட்டில் 7 நாளுக்கு மாறி 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 இருக்கும். அதை அவங்க கம்ஃபர்டபுளாக மாற்றிக்கலாம். அக்கார்டிங் டு தேர் டேஸ்ட் மாற்றிக்கலாம். இது வந்து ஒவ்வொரு நாள் ஒரு 7 நாளைக்கு சொன்னா கிட்டத்தட்ட பெரிய எபிசோட் ஆகி நீங்கள் ராத்திரி தூங்குற வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கோம். இல்லை. 3வது, மனசார, நெஞ்சார, வயிறார, காலாரன்னு சில வார்த்தைகள்லாம் இருக்கு. நீங்கள் மனசார பேசுங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட. அதே மாதிரி வயிறார சாப்பிடுங்க. அப்படின்னாலும் லபக்குன்னு முழுங்கிறது இல்லை. வாய்க்குள்ள போட்டு நல்லா மென்று வாயில் இருக்க உமிழ்நீரெல்லாம் கலந்து அப்படி இறங்குனீங்கன்னா அது வயிற்றுக்குள்ளே போச்சுன்னு சொன்னிச்சுன்னா வயிறார சாப்பிட்றதுன்னு அர்த்தம். அதே மாதிரி காலார நடக்கிறது அப்படின்னா, காலார நடக்கிறது வேகமாக நடக்கிறதில்ல, மெதுவாக நடக்கணும். யார் கூடயும் பேசக்கூடாது. 10 ஸ்டெப்புனாலும் 10 ஸ்டெப்பு, 20 ஸ்டெப்புனாலும் 20 ஸ்டெப்பு, ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுங்க. 10 நிமிஷம், 20 நிமிஷம், அந்த பவுண்டரிக்குள்ளே முடிச்சுக்கங்க. இன்னைக்கு 5 நிமிஷம், நாளைக்கு 5 நிமிஷம், நாளான்னைக்கு 10 நிமிஷம், அப்புறம் 20 நிமிஷம். கண்டிப்பாக 20 நிமிஷம் வாக்கிங் உங்களை இருக்கணும். ரைட். அப்போ இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப 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 பியூட்டிஃபுல் அண்ட் வெரி நைஸ் எக்ஸசைஸ் ஃபார் த எல்டர்ஸ். என்னன்னா, நம்ம முழங்காலுக்கு கீழே கெண்டைக்கால்னு ஒரு சதை இருக்கு. முழங்காலுக்கு கீழே அந்த சதையில வந்து ரத்த ஓட்டம் சற்று இல்லைன்னா நைட்டு நீங்கள் தூங்க போகும்போது உங்களை ரொம்ப பாதிக்கும். கால் மரத்து போகும், காலில் சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும், அப்புறம் கால் மதன்னு இருக்கும், அப்புறம் கால் இருக்க விரலெல்லாம் வலிக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, அங்கே பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஆனால் இது நடந்தீங்கன்னா தெரியாது. நடக்கும்போது இந்த சர்க்குலேஷன் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, உட்கார்ந்தோடனே கெண்டைக்காலில் இப்படி வச்சுக்கங்க, விரலை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு போயிருங்க.
அதே மாதிரி மேலே ப்ரெஸ் பண்ணி கீழே. அதே மாதிரி இந்த லெஃப்ட் காலை 10 தடவை, ரைட்டு காலை 10 தடவை, மேலேருந்து கீழே வரைக்கும், மேலேருந்து கீழே வரைக்கும், மேலேருந்து கீழே வரைக்கும் 10 தடவை. அதே மாதிரி இந்த காலை மேலேருந்து 10 தடவை கீழே, 10 தடவை கீழே அப்படி கொடுத்துருங்க. இது வந்து உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனை நல்லா ஸ்டிமுலன்ட் பண்ணிவிடும். அப்புறம் பாதத்தை இப்படி வச்சு காலை மடக்கிட்டு பாதத்தை நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. பாதத்தை நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது இந்த விரல் நல்ல ப்ரெஷர் கொடுக்கணும். ப்ரெஷர் கொடுக்கும்போது உள்ளே இருக்கிற அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாமே அப்படியே முடங்கி கிடக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த காலில் வச்சு இதை ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. கடைசி இப்போ நான் அன்னைக்கு நான் சொன்னேன், நடுவில் கொஞ்ச நாள் கேப். இன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், சார் தூக்கமே வரல, அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன்னு சொன்னீங்களேன்னு. ஞாபகம் இருக்கு எனக்கு. அதை வந்து அந்த டைமில் சொன்னாதான் நல்லா இருக்குங்கிறதுக்கு அதை போஸ்ட்போன் பண்ணேன். இன்னைக்கு நான் சொல்கிறேன், செக்கு எண்ணெய், நல்ல எண்ணெய் வாங்கிக்கோங்க, ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க. ஒரு 250 ml 500 ml வச்சுங்க. நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் பெட்டில் உட்காந்துட்டு அந்த மூடியில் ஒரு மூடி நல்லெண்ணெய் ஊற்றுங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 5 ml வரும். அந்த நல்லெண்ணெயை நல்லா கையில் ஊற்றி உள்ளங்கால நல்லா தேய்ச்சி விடுங்க. உங்கள் உள்ளங்கால நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்க்கும் போது அந்த நல்லெண்ணெய் வந்து சீக்கிரம் நல்லா பரவும். அதே மாதிரி இந்த காலில் நல்லா தேய்ச்சி விடுங்க. இன்னொரு மூடி தேய்க்க நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு அதிசயத்தை பார்ப்பீங்க. அந்த எண்ணெய் அப்படியே உள்ளே போயிடுங்க, காலுக்குள்ளே போயிடும். சவ்வூடு பரவல்னு சின்ன கிளாஸ்ல நம்ம சொல்லி கொடுத்துருப்பாங்க. சவ்வூடு பரவல்னா சின்ன துவாரத்தின் வழியாக நீரானது உறிஞ்சப்பட்டு மேலே வருதுன்னு சொல்லி. கீழே வந்து நம்ம தண்ணி ஊற்றினோம்னா அந்த தண்ணீர் உறிஞ்சி வேர்கள் மூலமாக வந்து தண்டுக்கு வந்து இலைக்கு போகிறதுன்னு படிச்சிருப்பீங்க, சவ்வூடு பரவல். அதே பிரின்சிபல் தான். நீங்கள் ஒரே ஒரு மூடி தான், ஜாஸ்தியெல்லாம் ஊற்றினா கால் வழுக்கும். ஒரே ஒரு மூடி நல்லா கையில் ஊற்றி கையில் தேய்ச்சிட்டு காலை நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. உள்ளங்கால மசாஜ் கரெக்டாக 5 to 10 minutes இந்த கால், 5 to 10 minutes இந்த கால். அதுக்கப்புறம் நீங்கள் தூங்குங்க. தூக்கம் வரலன்னா என்னன்னு கேளுங்க. ஷூர், வெரி வெரி சிம்பிள். இதில் இன்னொரு லாபம் என்னன்னா, இந்த கால் பாத மசாஜ் பண்ணுறதுனால பாத எரிச்சல் கம்மியாகும், பாத வலி கம்மியாகும். அந்த டயபெட்டிக் நியூரோபதியிலிருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் விடுதலை கிடைக்குன்னா இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா கிடைக்கும். என்கிட்ட ஒருத்தர் வந்தார், எவ்வளோ நாளாக அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட 3 வருஷமாக இருக்குன்னாரு. 3 வருஷமாக இருக்கக்கூடிய அந்த வழியை 3 நாளில் சரி பண்ணுறது யாருனாலையும் முடியாது. பட் நம்ம கொடுக்குற அந்த முறையின் மூலம் தானாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். டெஃபினட்டாக இது இன்னைக்கு செய்யுங்க. ஒரே ஒரு மூடி, ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம். அப்புறம் நல்ல மூடி இடத்துல பத்திரமா எங்க தட்டி விட்டு கீழெல்லாம் கொட்டாம இது வந்து ரொட்டீனாக செய்யுங்க. ரொட்டீன் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னால் இதை செஞ்சுட்டு தான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். நன்றி. உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன வேண்டுகோள்னா, இது நிறைய பேர் நல்லா பார்க்குறீங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. பார்க்குறவங்க தங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொண்டால் மிகவும் நலமாக இருக்கும். வாய்ஸில் எனக்கு கொடுங்க. சார் இதை கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணேன், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, என்னுடைய நண்பர்களுக்கு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. அப்படி வாய்ஸ் மெசேஜ் கொடுக்க தெரியலன்னா டைப் பண்ணுங்க. அருமையாக இருந்தது ஐயா, நன்றாக இருந்தது ஐயா, தங்களுடைய பணி சிறக்கட்டும் அப்படின்னு சொல்லுங்க. எப்பொழுதுமே உற்சாகப்படுத்தினால் மட்டுமே ஒரு செயல் மென்மேலும் சிறக்கும் என்பது என்னுடைய கொள்கை. நான் அனுபவிச்சிருக்கேன். நான் ஒரு படிக்காத பையனை நான் தம்பி நல்லா படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றதை விட, நேற்றோட இன்னைக்கு நல்லா படிச்சு இன்னைக்கு 2 வரையும் மனப்பாடம் பண்ணிட்டான்ப்பா, நான் நாளைக்கு 4 வரி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்ல அவன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் டேஃபோடில்ஸ் அப்படிங்கிற ஒரு பொயிட்ரியை எவ்வளோ கஷ்டப்பட்டான். ஐ வாண்டட் லோன்லி எஸ் எ கிளவுட்னு தான் சொல்லுவான், அதுக்கப்புறம் சொல்ல மாட்டான். அவனை நான் சொல்ல வச்சேன், பாஸ் பண்ண வச்சேன். காரணம் என்ன? என்கரேஜ்மெண்ட். இந்த என்கரேஜ்மெண்ட் உங்கள்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், தயவுசெய்து ப்ரீ அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கி. இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் இல்லாமல் 2 பேர் வந்துட்டாங்க. என்னால் தவிர்க்க முடியல, அதனால என்னுடைய உணவு கூட போக முடியல. அவங்க வந்தது 1:30 மணிக்கு மேலே வந்துட்டாங்க. திருப்பி அனுப்பவும் எனக்கு மனசில் ரொம்ப தூரத்துலேருந்து வந்தாங்க. அப்புறம் மறுபடியும் அவங்கள என்கேஜ் பண்ணி அவங்கள திருப்பி அனுப்பும்போது எனக்கு 3:34 ஆயிடுச்சு. தயவுசெய்து ப்ளீஸ் கெட் மீ ப்ரீவியஸ் அப்பாயின்மெண்ட். அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கு. உங்கள் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா
நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு போயிடலாம். I think you will be very happy. You will be very happy with my advice, with my surroundings. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.